கார்பஸ் ஃபண்டுனா என்னன்னு தெரியுமா? பில்டர் ஏன் அதை உங்ககிட்ட வாங்குறாருன்னு தெரியுமா? ஃபியூச்சரில் நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அந்த கார்பஸ் ஃபண்ட் அமௌண்ட் என்ன ஆகும்னு தெரியுமா? ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது பில்டர் உங்ககிட்ட 50,000 இல்லை 1 லட்சம், சில ப்ராஜெக்டில் 2 லட்சம் வரைக்கும் கார்பஸ் ஃபண்ட் வாங்குறாங்க. ஆனால் இந்த கார்பஸ் ஃபண்ட் உண்மையிலேயே யாருடைய பணம்? பில்டரோடதா இல்லை அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸோடதா? இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிக்காம ஆயிரக்கணக்கான பையர்ஸ் கார்பஸ் ஃபண்ட் பேமெண்ட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதல்ல கார்பஸ் ஃபண்டுனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு பர்மனெண்ட் ரிசர்வ் ஃபண்டு தான் இந்த கார்பஸ் ஃபண்ட். இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி. இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி மாதம் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் கிடையாது. பொதுவாக ஃப்ளாட் ஹேண்ட் ஓவர் செய்யும்போது ஒரே ஒரு தடவை மட்டும் பெரிய தொகையாக வாங்கக்கூடிய பணம் தான் இந்த கார்பஸ் ஃபண்ட். பில்டர் ஏன் இதை வாங்குறாரு? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10-15 வருஷம்க்கு அப்புறம் லிஃப்ட் முழுக்க சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஜென்ரேட்டர் ரீப்ளேஸ் செய்ய வேண்டியிருக்கும். எஸ்டிபி, ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர், இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகள் வரும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஓனர்கிட்டையும் லட்சக்கணக்கில் பணம் கலெக்ட் பண்ண வேணான்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த கார்பஸ் ஃபண்ட். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், கார்பஸ் ஃபண்ட் பில்டரோட பணம் கிடையாது, அது அப்பார்ட்மெண்ட் ஓனரோட பணம். அசோசியேஷன் உருவான பிறகு இந்த கார்பஸ் ஃபண்ட் அசோசியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படணும். அதனால் நீங்கள் பில்டர்கிட்ட இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேளுங்க, கார்பஸ் ஃபண்ட் எப்போ அசோசியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை ஃப்யூச்சரில் ரீசேல் பண்ணும்போது இந்த கார்பஸ் ஃபண்ட் உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் ஆகுமா? ரீசேல் நேரத்தில் இந்த கார்பஸ் ஃபண்ட் அமௌண்ட் புதிய பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைனா ப்ராஜெக்ட் அசோசியேஷன் ரூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட் டேர்ம்ஸை பொறுத்து அதுக்கான செட்டில்மெண்ட் செய்யப்படும். அதாவது ஓனர் மாறினாலும் கார்பஸ் ஃபண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காக தொடர்ந்து இருக்கும். ஃபைனலாக கார்பஸ் ஃபண்டை ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜுன்னு நினைக்காதீங்க. அது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது எவ்வளோ கார்பஸ் ஃபண்ட் வாங்கினாங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பையர் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.